ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வீட்டில் சிஸ்டம் இருக்காது. அவங்க யூடியூப் சேனலை மொபைலில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு முக்கியமாக யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் மோடில் எப்படி ஓப்பன் பண்ண தெரியாது. ஓகேங்களா? அது ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கங்க. கூகுள் க்ரோம் போயிடுங்க. போன பிறகு யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, கிளிக் பண்ணால் இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டாப் ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ண உடனே டெஸ்க்டாப் ஸ்டைட் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஓப்பன் ஆன பிறகு யூடியூப் ஸ்டுடியோ லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன் நியூ டேப் இன் குரூப் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இது கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், பக்கத்தில் உங்கள் சேனலோட மெயின் பேஜ் வந்துடும். இங்கே பாருங்கள், வந்துச்சுங்களா? இது தாங்க நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், உங்களோட வியூஸ் பாருங்கள், வியூஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வியூஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எந்தெந்த டைம் பார்க்குறாங்க பாருங்கள், இது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, எந்த கண்ட்ரிலாம் உங்களுக்கு யூடியூப் பார்க்குறாங்க எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், டவுனில் வந்தால் இங்கே ஒரு செட்டிங் இருக்குது. பார்த்தீங்களா? செட்டிங்கு இது தாங்க முக்கியமான விஷயம். இதில் நிறைய உங்கள் செட்டிங் நான் மாற்ற போகிறேன். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களோட வியூஸ் நிறைய வரும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ அழகாக வீடியோ போட்டாலும் சரி, இது ஃபுல்லாக செட்டிங் நிறைய மாற்ற வேண்டியது இருக்கும். இதை மாற்றினா தான் உங்களுக்கு வியூஸ் வரும். நான் இதுக்கு முன்னாடி சேனல் நேம் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது செட்டிங் மாற்றணும். சரியா? இந்த செட்டிங் தான் முக்கியமான விஷயம்.